Recording in progress. ஆரம்பிங்க ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, வாசத்திற்குரிய தாய்மார்களே, இன்றைய தினம் நம்ம வளமையாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய டிவைன் பிளாக் மஜ்லிஸுடைய 52வது நிகழ்வு. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தேரா முத்தீனா பகுதியில் பல வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை டி பிளாக் மஜ்லிஸ் என்று நடத்தி கொண்டு வந்திருந்தோம். முக்கியமாக நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் மாரூப் காக்கா அவர்களும் அவருடன் இணைந்து அவருடைய நண்பர், நம்முடைய மிகச்சிறந்த ஒரு நண்பருமான கஃபூர் காக்கா அவர்களும் இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்தார்கள். இடையில் ஏற்பட்ட கொரோனா தொற்று இந்த மாதிரி காலங்களில் அந்த நிகழ்ச்சி நேரடியாக நடைபெறாமல் இறைவன் கிருபையால் ஜூம் ஆன்லைனில் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்வில் 2 வாரங்களுக்கு ஒரு முறை தமிழகத்தின் தலை சிறந்த ஆலிம் பெருமக்களை அழைத்து நல்ல ஒரு நசீகத்து நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு சொற்பொழிவுகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னர் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஹைதர் அலி ஆலிம் அவர்கள் பேசினார்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால். அதற்கு முன்னால் பல ஆலிம்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைய தினம் நமது எல்லா தமிழகத்தின் பெரும்பாலான ஆலிம்களுக்கு பரிச்சயமான, அவர்களை கௌரவிக்கக்கூடிய முஹிப்புல் உலமா, நமது அமைப்பின் நிர்வாகிகளில் ஒருவரான மாரூப் காக்கா அவர்கள் இன்றைய தலைப்பு அகழிப்போரின் அகமியங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். இவர்கள் எந்த மதரசாவிலும் போய் ஓதியதில்லை. பெரும்பாலான ஆலிம்களுடைய சொற்பொழிகளை கேட்டு தங்களுடைய இல்மை வளர்த்து கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள், நிறைய பயான்களை கேட்கக்கூடியவர்கள். மிக சிறப்பாக 200க்கும் மேற்பட்ட கவிதைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் எழுதி வந்திருக்கிறார்கள். இன்றைய தலைப்பில் அகழிப்போரின் அகமியங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். ஏன் இந்த தலைப்பு என்பதை ஒரு சிறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லி முடிக்கிறேன். மிகச் சுருக்கமாக எனக்கு தந்த 10 நிமிடங்களுக்குள் இந்த நிகழ்ச்சியை இந்த என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனா வாசிகளும் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இடையில் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருந்த ஜுஹைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நிறுத்தி, கொஞ்சம் பின்னால் வரக்கூடிய சஹாபா பெருமக்களை கொஞ்சம் ஓரமாக வர சொல்லுங்கள், இந்த பகுதியில் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் ஒரு காட்சியை கண்ட போது இந்த மாதிரி சொல்கிறார்கள். ஜுஹைல் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு மற்ற பின்னால் வரக்கூடிய சஹாபா பெருமக்களை கொஞ்சம் ஓரமாக வாருங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். ஏனென்ற கேட்டால், ஏன்னா எந்த சஹாபாக்களுக்கும் ஏன் இப்படி சொன்னார்கள் என்று கேட்பதற்கு துணிவில்லை. அந்த மாதிரி கேட்டு பழக்கம் இல்லாதவர்கள். காரணம் என்ன என்பதை பின்னால் தெரிய வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்தில் நாய் தனது குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தது, அதனால அதுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக அப்படி சொன்னேன். பின்னால் வரக்கூடிய சஹாபா பெருமக்கள் ஒட்டகங்களில், குதிரைகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொன்னேன் என்று. ஜீவகாருண்யம் நாய்க்கு கூட பேணப்பட்டது. அப்படிப்பட்ட மார்க்கம், அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை விரும்புவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலும் எல்லா வகையிலும் போரை சந்திக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். எந்த விதமான பேரிடர் காலங்களிலும் முன்னின்று நிற்கக்கூடிய சமுதாயத்தின் மேல் போர் திணிக்கப்படுகிறது.
அதனால் அது விஷயமாக இப்போது நம்ம பேச இருக்கிறோம். ஏன் இஸ்லாம் போரை எதிர்கொண்டது? முஸ்லிம்களாக சென்றார்களா, இல்லை இந்த முஸ்லிம்கள் மீது போர் திணிக்கப்பட்டதா என்பதை இன்றைய உரையில் இன்ஷா அல்லாஹ் நமது பேச்சாளர் அவர்கள் அஹ், அதற்குரிய குறிப்பை தருவார்கள். துவக்கமாக என்னுடைய முன்னுரையில் முன்னாலேயே இறைமறை கொண்டு துவங்கி இருக்க வேண்டும். அது விடுபட்டு விட்டது. எனவே இப்போது துவக்கமாக, நிகழ்ச்சியின் துவக்கமாக நமது முகமது ஹம்தா என்னும் மாணவர், நமது சகோதரர் ஜமால் முகமது அவர்களுடைய இளவல், அவருடைய மகனார் குர்ஆனின் சில வசனங்களை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا. هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا. وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا. ولو دخلت عليهم من أقطارها ثم سئلوا الفتنة لآتوها وما تلبثوا بها إلا يسيرا. ولقد كانوا عاهدوا الله من قبل لا يولون الأدبار وكان عهد الله مسؤولا. قل لن ينفعكم الفرار إن فررتم من الموت أو القتل وإذا لا تمتعون إلا قليلا. قل من ذا الذي يعصمكم من الله إن أراد بكم سوءا أو أراد بكم رحمة ولا يجدون لهم من دون الله وليا ولا نصيرا. قد يعلم الله المعوقين منكم والقائلين لإخوانهم هلم إلينا ولا يأتون البأس إلا قليلا. أشحة عليكم فإذا جاء الخوف رأيتهم ينظرون إليك تدور أعينهم كالذي يغشى عليه من الموت فإذا ذهب الخوف سلقوكم بألسنة حداد أشحة على الخير أولئك لم يؤمنوا فأحبط الله أعمالهم وكان ذلك على الله يسيرا. يحسبون الأحزاب لم يذهبوا وإن يأتي الأحزاب يودوا لو أنهم بادون في الأعراب يسألون عن أنبائكم ولو كانوا فيكم ما قاتلوا إلا قليلا. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم.
தொடர்ந்து நம்முடைய சிறப்பு பேச்சாளர் ஜனாப் அல்ஹாஜ் முகமது மாரூஃப் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهم تفهيما. யா அய்யுஹல் இஹ்வத்துல் முஃமினூன். இன்றைய இந்த ஜூம் நிகழ்ச்சியை பொறுப்பாளராக இருந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் இஹ்யா முஹிதீன் அவர்களுக்கும், இன்னும் இந்த பயணத்திலே தொடர்ந்து நீண்ட காலமாக சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் முதுவை ஹிதாயத், இன்னும் ஜமால், இன்னும் இங்கு வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஜஸாக்கல் ஹைர் என்ற அந்த ஒரு நன்றியை காணிக்கையாக்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மகளிர் போரின் அகமியங்கள், இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா ஒரு கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அஸ்திவாரம் பலமா இருக்கணுமா இல்லையா? ஆகவே அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் இந்த தலைப்புடைய நேரடியாக போவதற்கு முன்னால் சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி 2ஆம் வருடம் பத்ர் போர் நடந்தது. ஹிஜ்ரி 3ஆம் வருடம் உஹது போர் நடந்தது. ஹிஜ்ரி 5ஆம் வருடம் தான் இந்த அகழி போர் நடந்தது. இப்ப இந்த பத்ர் போர்லையும் உஹது போர்லையும் உள்ள ஒரு பொதுவான அம்சம் என்ன தெரியுமா? பொதுவாக ஒரு போர்ன்னு சொன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அல்லது ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தான் நடக்கும் இல்லையா? ஆனா இந்த 2 போர்களும் மேலோட்டமாக பார்த்தால் மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் நடத்த போற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா இந்த 2 போர்களும், பத்ர் போராக இருக்கட்டும் உஹது போராக இருக்கட்டும், இந்த 2 போர்களுமே மக்காவில் உள்ள மக்காவாசிகளுக்கும் மதீனாவில் உள்ள மக்காவாசிகளுக்கும் நடந்த போர். மதீனாவில் உள்ள மதீனாவாசிகள் அல்ல, மதீனாவில் மக்காவில் உள்ள மக்காவாசிகள், மதீனாவில் உள்ள மக்காவாசிகள், இவர்களுக்கு இடையில தான் இந்த 2 போருமே நடந்தது. இதுக்கு ஆதாரமா பத்ர் போர்லயே நமக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் பாருங்க, அரபு உலக வழக்கப்படி பொதுவா ஒரு 2 இனங்கள் 2 பேர் போர் புரிக்கிறதுக்கு முன்னால, 2 நாடுகள் 2 ஊர்கள் போர் புரியறதுக்கு முன்னால முதல்ல தனிப்பட்ட காம்பேக்ட்ஸ், தனிப்பட்ட முறையில் வீரர்கள் மோதுவார்கள். அந்த அடிப்படையில 3 பேர் மோதுவாங்க. அந்த அடிப்படையில இந்த பத்ர் படையில அந்த போர்க்களம் முதலாவதாக அந்த குப்பார்கள் படையிலிருந்து மக்காவாசிகள் படையில இருந்து 3 பேர் முன்னால வர்றாங்க. உத்துபா இப்னு ராபியா, ஷைபா இப்னு ராபியா, வலீத் இப்னு உத்துபா. இந்த 3 பேரும் கோதாவில இறங்குறாங்க. இப்ப 3 பேர் கோதாவில இறங்கின உடனே அன்சாரி தோழிகள் நுஆம் இப்னு ஹாரிஸ், முஅப்பித் இப்னு ஹாரிஸ், அப்துல்லா இப்னு ரவஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று 3 அன்சாரி தோழர்களும் நுழைகிறாங்க. இவன் நிறுத்திதான் நிற்கும் போது அந்த மக்காவாசிகள், உத்துபா சொல்றாரு, வயசு மூத்தர் அவர் தான். உத்துபா சொல்றாரு, உங்களோட எனக்கு என்ன பிரச்சனை இல்லையே, நாங்க வந்த மதீனாவாசிகளால உங்களோட நாங்க சண்டை பிடிக்க வரவில்லையே. எங்களுடைய எதிரிகள் யாருன்னு சொன்னா மக்காவிலிருந்து தன்னுடைய மூதாதையருடைய இந்த மார்க்கத்தை துண்டித்துக் கொண்டு வந்துட்டாங்களே, இவர்களோட தான் நாங்க சண்டை பிடிக்க வந்திருக்கிறோம். ஆகினால் நீங்க போக, உங்களோட நாங்க சண்டை பிடிக்க வரவில்லை என்ற ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க. உடனே அந்த அன்சாரி தோழர்கள் நாயம் ஸல்லல்லாஹு பின்வர செய்து விட்டு, இவ பாருங்க, இவங்க கேட்டது மக்காவாசிகள் எனக்கு அனுப்பு, அவங்களோட நாங்க சண்டை பிடிப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படி மேல போய் மக்காவாசிகள் மட்டுமல்ல, மக்காவில் உள்ள தன்னுடைய மக்காவாசிகளில் தன்னுடைய குடும்பத்தாரை முன்னால் அனுப்புறாங்க. எல்லாரும் தெரிஞ்சதான், செய்தனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, செய்தனா அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, செய்தனா உபைதா இப்னு ஹாஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று தன்னுடைய உறவினர்களை 3 பேரை அனுப்புறாங்க.
இப்ப நேரடியா போர் நடக்குது. செய்தினா ஹம்சா இல்லாதவன் வயசுல மூத்த அந்த உத்பா இப்னு ராபியாவை கொன்று விடுகிறார்கள். 2வது அலி இல்லாதவன் அவர்கள் அந்த மன்னிக்கவும் இவர் நம்ம வலியதை கொண்டு விடுகிறார்கள். இந்த நேரத்துலதான் உபைதார இல்லாதவன் அவர்களை இந்த உத்பா காயப்படுத்திட்டார். இப்ப அதுல ஹம்சார இல்லாதவனும் அலிர் இல்லாதவனும் சேர்ந்து அவரையும் கொன்று விட்டார்கள். உடனேதான் போர் மூர்க்கமாக நடந்தது. இப்ப இது என்ன தெரியுது, மக்காவாசிகளுக்கும் நடந்த போர் பத்ர் போர். சரி, உஹது போர் ஏன் எப்படி நடந்தது, அதுவும் எப்படி மக்காவாசிகளுக்கு இடையில நடந்த போர் சொல்றோம்? உஹது போர் நடந்ததுக்கு காரணமே ஹிந்தா அவர்களுடைய, அபு சுஃபியானுடைய மகளார் ஹிந்தா அவர்களுடைய பழி வாங்கும் அந்த எண்ணத்தினாலதான். ஏனென்றால் இப்ப நான் சொன்னா இல்லையா, உத்பா இப்னு ராபியா ஹிந்தா அவருடைய, அதாவது அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவுடைய தந்தை. வலீத் இப்னு உத்பா ஹிந்தாவுடைய சகோதரர். இந்த 2 பேருக்காக பழி வாங்க வேண்டும் என்ற அந்த பழி உணர்ச்சி, எப்படியாவது ஹம்சார் இல்லாதவர்களை பழி வாங்கணும், அந்த உணர்ச்சியினால் தூண்டப்பட்டு அந்த அம்மா தன்னுடைய கணவர் அபு சுஃபியான் அவர்களையும் மக்கா குறைஷிகளையும் மீண்டும் தூண்டிவிட்டு பழி வாங்கணும் என்பதற்காகத்தான் அடுத்த வருடமே இந்த போர் மீண்டும் நடந்தது. மீண்டும் அவர்கள் வந்தது யாரை கொள்வதற்கு, அன்சாரி இல்லாதவர்களை கொள்வதற்காகவே படையெடுப்பு நடந்தது என்று சொன்னால் மிக இல்லை. இந்த 2 போருமே மக்காவாசிகளுக்கும் மதீனாவில் உள்ள மக்காவாசிகளுக்கும் நடந்த போர் என்பதை நாம இதை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. இது ஒரு விஷயம். 2வது சொல்ல வேண்டிய விஷயம் பாருங்க, பத்ரு போர்லையும் உஹது போர்லையும் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம்லாம் அகழி போருக்கு ஒரு அஸ்திவாரமாக நம்ம கருதி கொள்ள வேண்டும். அது எப்படி உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு விளங்க வந்தோம். பத்ரு போர்ல அபரிதமான வெற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா. 313 பேர் 1000 பேர் கொண்ட படையை வென்றார்கள். பெரிய வெற்றி. அதுல கிடைச்ச மிகப்பெரிய பலன் என்ன, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள், 14 குப்பார்கள் கொல்லப்பட்டார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்காக பாகரமாக விடுதலை அளித்தார் என்ற செய்திதான் பதில் செய்ய போற பற்றி நமக்கு தெரியும். ஆனா தெரியாத ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. அந்த முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அது வரைக்கும் மதீனாவிலும் இருக்கக்கூடிய, மதீனாவிலும் சுற்றி இருக்கக்கூடிய யகூதிகள் இருக்காங்க பாருங்க, இந்த யகூதிகள் வாளை சுருட்டி கொண்டார்கள். வாளை சுருட்டி கொண்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நீட்டிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம், நீட்டிக் கொண்டுதான் இருந்தார்கள். யார் இந்த யகூதிகள்? இந்த யகூதிகள்ல நல்லவர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள், இந்த மதீனாவுக்கு வருவார்கள் என்று தெரிந்து அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் தான் வருவார்கள், அப்படியே நம்முடைய சந்ததியில வந்தா நல்லா இருக்குமே, அல்லது அப்படி இல்லாட்டால் நம்முடைய சந்ததிகள் இந்த இறுதி தூதரை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்ற ஆசையில வந்த அந்த யகூதிகள் காலப்போக்குல அவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. பொதுவா குதிரையும் கழுதையும் குட்டியா இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லையா. வளர வளர கழுதை என்ன செய்யும், மூக்கு வெளுத்தணும். அந்த மாதிரி இந்த யகூதிகள் நல்ல எண்ணத்தோட தான் வந்தாங்க 500 ஆண்டுகளுக்கு முன்னால. காலம் போக போக அவர்கள் மதீனாவில் உள்ள ஹவுஸ் கஸ்ரஜி கூட்டத்தை என்ன செஞ்சாங்க, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வட்டி தொழில் மூலமாக. மதீனா வானம் பார்த்த பூமி, விவசாயம் புகிக்கும் பொழுது இவங்க வட்டியை காசு கொடுப்பாங்க. இப்படி கொடுத்து கொடுத்து டாமினம் ஒரு கைகள் ஓங்கிருச்சு. கைகள் ஓங்கினது மட்டுமில்லாமல் இந்த மதீனாவாசிகள் ஒற்றுமையா இருந்தால் நம்ம என்னைக்காவது வெளியேற்றிடுவாங்க, ஏன்னா நம்ம மணி மைந்தர்கள் இல்ல, இப்ப நம்ம வட்டி வேற வாங்குறோம். ஆகையினால சூழ்ச்சி செய்து ஹவுஸ் கஸ்ரஜ் என்று 2 கோத்திரங்கள் அங்க பிரித்தவர்கள் அந்த யகூதிகள் தான் பிரிச்சுட்டாங்க. இந்த யகூதிகள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய யூத குலத்துல பிறக்காம அவர்கள் அரபு குலத்துல பிறந்துட்டாங்கன்ற அந்த பொறாமையினால அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த விஷயமும். ஈமான் கொள்ளாத மட்டுமல்ல, மதீனாவில் இருந்து இருக்கக்கூடிய யூதர்களும் மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய யூத கோத்திரங்களும் இந்த முஸ்லிம்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மதீனாவில் உள்ள தலைவர் ஹுயை, யூதர்களுடைய தலைவர், நேர போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்தவன் போய் பார்த்தாரு. பார்த்து விட்டு தன் நண்பர்கள்ட்ட சொன்னாரு. நண்பர்கள் கேட்டாங்க, இவருதான் இறுதி தூதரான்னு சொல்லும்போது, ஆமா இவருதான் நம்முடைய தௌராத்தில் ஓதுன சொல்லப்பட்ட இறுதி தூதர் என்று ஒட்டுக்கொண்டாரு. இப்ப ஈமான் கொள்ளலாம் என்ன, அதெல்லாம் கூடாது, ஆனா அவரை எதிர்க்கத்தான் வேணும்னு சொல்லி எதிர்த்தாரு. இந்த செய்தியை மரத்தின் மேல் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சல்மான் பாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த அகழி போருடைய ஹீரோ அவங்களாம்.
எல்லாத்துக்கும் மேல அகழிப்பூருடைய ஹீரோ யாரு? சல்மான் பாஷர் இல்லா தலானு. இன்ஷால்லா அவர் பற்றி செய்தி பின்னாடி வரும். அந்த சல்மான் பாஷர் இல்லா தலானு மரத்துக்கு மேல இருந்தவங்க இந்த செய்தியை கேட்டுட்டு தான் கீழே குதித்து சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அவர்கள் வந்து ஈமான் கொண்டார்கள். பாரசீக இளவரசாக இருந்தவர் காத்தமுன் நபியை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல தன்னைத்தானே அடிமையாக விற்றுக்கொண்டு ஷாம் தேசத்துக்கு போய் ரோமானிய தேசத்துக்கு போய் அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அவர் யூத ரபை என்று சொல்லக்கூடிய அவர்களோட சேர்ந்து மதீனாக்கு வந்தார்கள். இறுதி தூதரை சந்தித்தார்கள், ஈமானை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா யூதர்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் காத்தமுன் நபி என்று வேதத்தில் குறிக்கப்படப்பட்டவர் என்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹும் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எத்தகைய என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளையை அறிவது போல் அறிவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த அளவு தெரிந்து என்ன பண்ணாங்க? எதிர்த்தார்கள், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த யூதர்கள், வாளை நீட்டி கொண்டிருந்த யூதர்கள் பத்ரு போர்ல அபரிதமான வெற்றி கிடைச்சா இல்லையா? இந்த வெற்றியை கிடைத்த உடனே அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சு, ஆஹா, இந்த முஸ்லிம்களோட காத்தமுன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்ட அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. மலக்குமார்கள் இறங்கி அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். 313 பேர் 1000 பேரை கொண்டிருக்காங்க. பெரிய விஷயமா இல்லையா? அதனால நாம வாழை சுருட்டிக்கிறோம் அப்படின்னு நல்ல பிள்ளையா வாழ ஆரம்பிச்சாங்க. தொந்தரவு கொடுக்கல. ஆனால் அடுத்து நடந்த உஹது போர் எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். உஹது போர் என்ன நடந்தது? ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அதற்கான காரண காரியங்கள் ஆராய தேவையில்லை. பின்னடைவு ஏற்பட்டது. செய்த ஹம்சார் இல்லாத அனுபவம் ஷஹீதானார்கள். முஸ்தாஃபி இப்னு உமைர் இல்லாத ஷஹீதானார்கள். யார் இந்த முஸ்தாஃபி இப்னு உமைர்? முதலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை பரப்பியவர்கள். வந்த 5 நிமிஷங்கள்லயே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஹவுஸ் கூட்டத்து தலைவரை இஸ்லாத்தை தழுவ வைத்தவர்கள். அவர்கள் ஷஹீதாயிட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான பல் ஷஹீதானது. இப்ப இந்த மாதிரியான காரணங்கள்னால யகூதிகளுக்கு பத்ரு போர்ல சுற்றி கொண்டிருந்த வாளை இப்பொழுது மறுபடியும் நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். என்னாச்சு? அவங்க பயம் விட்டு போச்சு. பார்த்தாங்க, நாம நினைக்கிற மாதிரி முஸ்லிம்களை அப்படி ஒண்ணு தோக்க முடிவெடுக்க முடியாத ஆட்கள்லாம் கிடையாது. அவங்களே நம்ம ஈஸியா வென்று விடலாம் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்கங்க என்ன செய்யும்? மதீனாவுல கலாட்டா நடக்கும். மதீனா ஊருக்குள்ளேயே முஸ்லிம்களுக்கும் யகூதிகளுக்கும் மோதல் ஏற்படும். இப்படி மோதல் ஏற்படும் போதெல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து சென்று சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. நான் அந்த சம்பவத்தை இப்ப சொல்ல போறது இல்லை. ஏன்னா நம்ம அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான் பாக்குறோம். அந்த சம்பவத்தின் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினார்கள், 3 நாட்கள்ல மதீனாவுல இருக்கக்கூடிய யகூதிகள் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிடணும்ட்டாங்க. யகூதிகள் பனி இஸ்ரவேலர்கள் மதீனாவுல இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியேறுங்கன்ட்டாங்க. இப்ப அவர்கள்லாம் வெளியேறினார்கள். 3 நாட்களுக்குள் வெளியேறினவர்கள வசதியான யூதர்கள் அவங்க ஷாம் தேசத்துக்கு பக்கம் போயிட்டாங்க. வசதி இல்லாத யூதர்கள், இந்த யகூதிகள் தலைவன் யுகை இருக்கான அவனோடு சேர்ந்து ஹைபர் பகுதிக்கு போயிட்டாங்க. ஹைபர் என்பது மதீனாவுக்கும் மக்காவுக்கும் உள்ள ஒரு பகுதி. இங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. இதுதான் பத்ரு போர்லயும் உஹது போர்லயும் நடந்த சம்பவங்கள். கங்கைக்குரிய நல்லடியார்களே, இது ஹிஜ்ரி 2வது வருஷம், ஹிஜ்ரி 3வது வருஷம் 2 போர் நடந்து விஷயங்கள்லாம் முடிஞ்சது. ஹிஜ்ரி 3வது வருஷத்து முடிவுல அல்லது 4வது வருஷம் தான் அந்த யகூதிகளும் வெளியேற்றப்பட்டார்கள். இப்ப ஹிஜ்ரி 5ஆம் வருடம். ஹிஜ்ரி 5ஆம் வருடம் தான் இந்த ஹைபருக்கு விரட்டப்பட்டாங்கல்ல யூதர்கள். இவங்களுக்கு ரொம்ப கொதிப்பா இருந்துச்சு, ஆத்திரமா இருந்துச்சு. ஆகா, நம்மளை வந்து இந்த இறுதி தூதர் இந்த அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களின் தலை வெளியேற்றிட்டார, நம்ம பழி வாங்கணும், அது என்ன செய்யறது? ஆகையினால ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள். 20 பேர் யகூதிகள் அவங்க நேரா என்ன செஞ்சாங்க? மக்காவுக்கு போனாங்க. மக்காவுக்கு போய் அபு சுஃபியான் அவர்களையும் குறைஷிகளையும் பார்த்து பேசினாங்க. பாருங்க, நீங்க 2 தடவை தோத்துட்டீங்க, கவலைப்படாதீங்க. இந்த அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் எங்களையும் வெளியேற்றிட்டார். இப்ப அவர் எங்களுக்கு எதிரி ஆயிட்டார்.
ஆகவே நாம எல்லாரும் வாங்க சேர்ந்து போய் தாக்கலாம் என்று ஒரு சதி திட்டம் போட்டாங்க. அபூ சுஃபியான் அவர்கள் ஆரம்பத்தில் ஒத்துக்கிறல. அபூ சுஃபியான் சொன்னாங்க, எப்பா நாங்க தான் இணை வைக்கிறவங்க, சிலையை வணங்குறோம். நீங்களும் அந்த முஸ்லிம்கள் மாதிரி நபி மூசா நபி ஈசா நபி என்று சொல்றவங்க தானே, ஓர் இறைவன் உருவம் கிடையாதுன்னு சொல்றவங்க தானே நீங்க. இப்ப நல்ல புள்ள மாதிரி எங்கள்கிட்ட வர்றீங்கள, இப்ப எங்களுடைய மார்க்கமும் உண்மைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கண்டிஷன் போட்டார். இந்த யகூதிகள் பாருங்க, துரோகம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆமா உங்களுடைய மார்க்கமும் உண்மையான மார்க்கம் தான் என்று தன்னுடைய ஈமானை விட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொன்னவங்க தான், இதுவே தப்பு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனா லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த அபூ சுஃபியான் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, காபாவுல போய் அந்த சிலைகளுக்கு முன்னால் இந்த குஃபார்களை திருப்திப்படுத்துவதற்காக சஜிதாவிலும் விழுந்தார்கள். இப்ப அந்த குஃபார்களை கன்வின்ஸ் பண்ணி பெருங்கொண்ட படை திரட்டப்பட்டது. எவ்வளவு பெரிய படை! பத்ரு போர்ல 1000 பேர் வந்தாங்க மக்காவாசிகள். உஹது போர்ல 3000 பேர் வந்தாங்க மக்காவாசிகள். ஆனா இப்பொழுது மக்காவாசிகள், யகூதிகள், சுற்றி இருக்கக்கூடிய யகூதி கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 10,000 24,000 வரைக்கும் படை திரட்டப்பட்டது. சாதாரண அளவு அல்ல. இந்தளப்பூர் 5000 3000 பேரு, எத்தனை பேரு? 10,000 24,000 வரை படை திரட்டப்பட்டது என்று பல முஃபஸ்ஸிரீன்கள் கணக்கு சொல்றாங்க. முஹத்தீஸீன்கள் கண்ணியத்துக்கு எல்லாரும் நல்லடியார்களே, இந்த கட்டம் வரைக்கும் நான் அடிப்படையான அஸ்திவாரமான விஷயத்தை சொல்லிவிட்டேன். இப்பொழுதுதான் நான் தலைப்புக்குள்ள போக போறேன். தலைப்பு என்ன? அகழிப்போரின் அகமியங்கள். நல்லா கவனிங்க, அகழிப்போரின் சம்பவங்கள் அல்ல. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது சம்பவங்கள். இனிமேல் சொல்ல போறது சம்பவங்கள் இருந்தாலும் அதை விட முக்கியம் இந்த சம்பவத்தில் ஊடால இருக்கக்கூடிய இந்த உம்மத்துக்கான படிப்பினைகள். உஹது பத்ரு போர்ல சஹாபாக்களுடைய தியாகங்கள் தெரிய வருது. உஹது போர்ல சஹாபாக்களுடைய தியாகம் தெரிய வருகிறது. ஆனால் அகழிப்போர்ல தான் விளம்பியங்கள் அதிகமாக இருந்தது. இந்த உம்மத்துக்கு அதிகமான படிப்பினை தரக்கூடியதாக இருந்தது. ஆக அந்த படிப்பினைகளை நினைவூட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய இன்றைய இந்த பயானுடைய நோக்கமே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 5ஆம் வருடம் மக்காவில் இருந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றர் 14 நாள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு. ஆனால் இவர் 4 நாட்கள்ல அதற்குறம் விரைந்து வருகிறார். விரைந்து வந்து மஸ்ஜித் நபவியில எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றார், யார் சொல்லலாம், இந்த மாதிரி மதீனா மக்காவிலே கைபர் யகூதிகளும் பனி இஸ்ரவேலர்களும் மக்கா குஃபார்களும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த யகூதி கோத்திரங்களும் பெருங்கொண்ட படையாக 10,000 24,000 வரை எண்ணிக்கை இருக்கும்போது தெரிகிறது. அவர்கள் படை எடுத்து வர இருக்கிறார்கள் என்ற செய்தியை முதலாக கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிய நேயர்களை இப்பொழுது கொஞ்சம் சற்று கவனமாக கேளுங்க. இங்க இருந்துதான் இந்த உம்மத்துக்கான படிப்பினை ஆரம்பமாகிறது. இந்த தகவல் கிடைச்ச உடனே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த இந்த முதலாவது வார்த்தை என்ன? ஹஸ்புல்லாஹி நிஅமல் வக்கீல். இங்கதான் நம்ம பாடம் தொடங்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வந்த உடனே முதல்ல என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்கிறார்கள். ஹஸ்புல்லாஹி நிஅமல் வக்கீல். இந்த உம்மத்துக்கான முதல் பாடம் என்ன? ஒரு பிரச்சனை என்பது, ஒரு முசீபத் என்பது நம் வீட்டு கதவை தட்ட இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்துல சொல்ல வேண்டும். அந்த நேரத்தை ஹஸ்புல்லாஹி நிஅமல் வக்கீல், அந்த நேரத்தை அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்க வேண்டும். இப்ப நம்ம நினைக்கிறோம், நம்மளால ஹஸ்புல்லாஹி நிஅமல் வக்கீல் எல்லாம் சொல்லத்தானே செய்யறோம், தவக்கல் வைக்கத்தானே செய்யறோம். வைக்கிறோம். எப்ப வைக்கிறோம்? இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்குள்ள பிரச்சனை நம்ம ஜமாலுக்கு தெரியும். இப்ப நான் என்ன செய்யறேன்? அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நானாவே முயற்சிக்கிறேன். 3 மாசம் 6 மாசம் முயற்சிக்கிறேன். இந்த பிரச்சனை தீர்க்க முடியல. இப்ப நான் ஜமால் கேட்கிறாரு, காக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, என்னாச்சு? அது ஏன் கேட்கிறே ஜமால்? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண, தீர மாட்டேங்குது. என்ன விஷயங்க? வேற வழி இல்ல, நல்லாவே பொறுப்பு தவக்கல் வச்சுட்டேன், எல்லாரும் பொறுப்பு சாட்டிட்டேன். சொல்றதா இல்லையா? இப்ப என்ன அர்த்தம்?
இது உண்மையிலே தவக்கல் வைக்கிறதா? இல்லை, இது சப்பக்கட்டு. இது தன்னுடைய கையாளாக தரத்தின் வெளிப்பாடு. எப்ப தவக்கல் வைக்கணும்? எப்பொழுது அந்த பிரச்சனை என் வீட்டு கதவை தட்டுகிறதோ, தட்டும் என்று எனக்கு உணர்வு ஏற்படுகிறதோ, அப்பவே அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்க வேண்டும். அதை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பிரச்சனை கதவை தட்டும் பொழுது அல்லாஹ் தவக்கல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு தீர்த்து வைப்பான் என்று அந்த தவக்கலை அங்கே வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சியை சரியான பாதையில் செலுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய உதவியும் உடனே வந்துவிடும். அன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல குதிக்கக்கூடிய அந்த நேரத்தை சொன்னாங்க, உடனே அல்லாஹ் கட்டளையிட்டானா இல்லையா? நாரு கூனி பரது மஸ்லாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே என்னுடைய இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குளிர்பா பதமான குளிராக ஆகிவிடு. எப்ப அந்த சொன்ன உடனே ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? கிணற்றிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்பட்டார்கள். சகோதரர்கள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனை தம்பியை வந்து ஓனாய் சாப்பிட்டு விட்டது. உடனே என்ன சொன்னாங்க? சபருன் ஜமீனுன் வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தசிஃபூன். சூரா யூசுப்ல உள்ள 18 19 வசனம். இப்ப சொன்ன உடனே அடுத்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்கேயோ போய்கிட்டு இருந்த ஒரு வாணிப கூட்டம் வருது. கிணத்தடி உள்ள எட்டி பாக்குறாங்க. குழந்தை யூசுப் இருக்கிறார். ஒரு நற்செய்தி உள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ்விடம் தவக்கல் எப்ப வைக்கணும்? பிரச்சனை என்று ஒன்று அந்த வரக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்க வேண்டும். இது முதலாவது பாடம். இது அந்த அகலிப்பொருடைய அகமியங்கள்ல முதலாவது அகமியமா இருக்கிறது. இரண்டாவது, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு என்ன செய்றாங்க? மஷூரா செய்கிறார்கள். சஹாபாக்கள் அன்சாரிகளையும் முஹாஜிரும் உள்ள முக்கியமான நபர்கள் இவர்களை கொண்டு மஷூரா செய்கிறார்கள். அந்த மஷூராவிலே அன்சாரியும் அல்லாத முஹாஜிரும் அல்லாத சல்மான் பாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்துக்கிறாங்க. இங்கதான் இரண்டாவது அகம்பியம் வெளிப்படுது. என்ன? பெரிய பிரச்சனைகள் என்று வரும் பொழுது நாம முடிவெடுத்து காரியத்தை செய்துவிட கலந்தால் அவசரம் செய்ய வேண்டும், மஷூரா செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்துல பாடமாக இருக்கிறது. அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலீஃபாவை வெளிப்படுத்த போறேன்னு என்ன சொன்னான்? வழக்குமாரண்ட மஷூரா செய்யறானா இல்லையா? இது கால ரப்புக்கு இன்னி ஜாயினும் ஃபில் அர்லி கலீஃபா. வழக்குமாரன் அல்லாஹ் கூறுகிறான், நான் இந்த பூமியில என்னுடைய கலீஃபாவை கொண்டு வர போகிறேன். உடனே வழக்குமாரன் அவருடைய கருத்தை சொல்றாங்க. அங்க ஒரு மஷூரா நடந்தது இல்லையா? இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறார்கள். அந்த மஷூராவுல இங்கிருந்தோ வந்து சல்மான் பாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் சொன்ன கருத்துதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதோட நமக்குள்ள பாடம் என்ன? நாம வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும், குடும்ப காரியங்களா இருந்தாலும், இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தா அண்ணன் வீட்டுல ஒரு பிரச்சனை, தனக்குத்தானே முயற்சி பண்றாங்க. தம்பியை கூப்பிடுறது இல்ல, தம்பிக்கு தெரியாது, மஷூரா பண்றது இல்ல, எல்லாமே ரகசியம் சொல்லி கூட அது பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. இப்ப முதல்ல மஷூரா செய்யணும். மஷூரா செஞ்சா நல்ல முடிவு வரும். அந்த மஷூராவிலே உயர்த்தட்ட மக்கள் தான் இருக்குன்னு சொல்லாம யாரு நல்ல கருத்துக்களை சொல்வார்களோ அவர்களை மஷூராவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, சொல்லக்கூடிய கருத்து யார் வாயிலிருந்து வந்தது என்று பார்க்காமல் அதனுடைய தரத்தை அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும். இங்க பாருங்க, இந்த மஷூராவுல எங்கிருந்தோ அந்த சல்மான் பாசி இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சல்மான் பாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த யோசனை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் மூத்த சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. சொன்ன கருத்துல எது பொருத்தமாக இருக்கிறது, எது சிறப்பானதா இருக்கின்ற அதை கடைபிடிக்கிறார்கள். சல்மான் பாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எங்களுடைய நாட்டிலே எதிரிகள் வரும் பொழுது நாங்கள் அகலியை தோண்டி வைத்து விடுவோம் என்று சொன்னதுனால அகலியை தோண்டுவதற்காக முடிவு செய்யப்பட்டது. இது அகழிப்பொருள் அகம்பயங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுக்களை பிரிக்கிறாங்க. 40 முழம் ஆழமாக 10 பேர் பிரிச்சு அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் இப்படி தனித்தனி குரூப்பா பிரிச்சு அகலியை தோன்ற துவங்குகிறார்கள். சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, மக்காவை சுற்றி தோண்டப்பட்டது. மக்கா சுற்றி தோண்டப்படல, மதீனாவை சுற்றி தோண்டப்பட்டதா நினைக்கிறாங்க. மதீனாவை சுற்றி தோண்டப்படவில்லை. மதீனாவில் ஒரு புறம் உஹது மலை பாதுகாப்புக்காக இருந்தது,
அதனால எதிர்ப்புறத்துலதான் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் அது அகழி தோண்டப்பட்டது. 10 பேர் குழுவாக இருந்து தோண்ட ஆரம்பித்தார்கள். இந்த 10 குழுவாக தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது இந்த 10ல ஒரு குழுவுல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னையும் சேர்த்துக் கொண்டார்கள். இது அகழிப்போரின் ஆன்மீகங்களில் அடுத்ததாக சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு நல்ல தலைவன் தனித்து இருப்பவன் தலைவன் அல்ல, மக்களுக்கு தொண்டு செய்பவரே தலைவன். இப்ப எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவராக இருந்தும் எல்லோருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போதனைகளை தந்துவிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. அவர்களும் தன்னை இணைத்துக் கொண்டு அவர்களும் ஒரு குழுவிலே சேர்ந்து இந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்தார்கள், அகழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சிறப்புக்குரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால அடுத்த பாடம் அகமியம். இந்த அகழி போர்ல 3.5 கிலோமீட்டருக்கு தோன்றாங்க. 10 பெஞ்சு கிட்டத்தட்ட 3000 பேர் தோன்றுகிறார்கள். நான் சரியா அவர்கள் தோண்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாறை குறுக்கிடுகிறது. அந்த பாறை எங்க குறுக்கிடுகிறது? யார் இந்த யோசனை சொன்னார்களோ, யாருடைய யோசனையின் பேரில் இந்த அகழி தோண்டப்படுகிறதோ அந்த சல்மான் பார்சி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இடத்திலேயே அந்த பாறை குறுக்கிடுகிறது. இது நம்ம அல்லாஹ் தஆலா என்ன பாடம் தருகிறான்? மனிதனே, என்னுடைய அடியானே, நீ பெருமை கொண்டு விடாதே. ஒரு காரியத்துல உன்னுடைய யோசனை ஈடுபடலாம், உன்னுடைய யோசனைப்படி காரியங்கள் நடைபெறலாம். ஆனால் என்னுடைய யோசனைப்படிதான் இது நடைபெறுகிறது என்று ஆணவம் கொண்டு விடாதே, பெருமை கொண்டு விடாதே. நிச்சயமாக சல்மான் பார்சி அல்லாஹ் தஆலா இப்படி பெருமை கொள்ளவில்லை. அந்த உம்மத்துக்கு இங்கே அல்லாஹ் தஆலா பாடத்தை வைத்திருக்கிறான். நீ சொன்ன யோசனையே உனக்கு வினையாக வரலாம். உன் யோசனையை கேட்டு செய்யறத காரியத்தில் போய் இவர் யோசனையை கேட்டோமே என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய மாற்று கருத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். நீ உன்னை பாதுகாத்துக்கொள், நீ பணிவுடன் இந்த காரியத்தை செய் என்ற உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு வைத்திருக்கிறான். சரியாக யோசனை சொன்ன சல்மான் பார்சி அல்லாஹ் தஆலா அவருடைய இடத்திலேயே அந்த பாறை குறுக்கிடுகிறது. இப்ப பாருங்க, இது ஒரு பாடம். அடுத்த பாடம், ஒவ்வொரு படியிலையும் இந்த அகழி போற அந்த உம்மத்துக்கு பாடம் இருக்கிறது. அடுத்த பாடம் பாருங்க, சஹாபாக்கள் நாடி இருந்தால் இந்த பாறைய கொஞ்சம் அப்படி வளைஞ்சு கொஞ்சம் அந்த மறுபக்கமாக தோண்டிக்கிட்டே போயிருக்கலாம். ஆனால் அந்த வழியில தான் தோன்றணும் என்று சரியாக இடத்தை குறிப்பிட்டு கொடுத்தது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அது கடுகளவும் மாற முடியாது, மாறவும் கூடாது. ஆகையினால் உடனே அந்த பிரச்சனையை தலைமைக்கு கொண்டு செல்கிறார்கள். உன்னை என்ன, ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தலைமைக்குத்தான் சொல்ல வேண்டுமே தவிர தானாக முடிவெடுத்தல் கூடாது. அப்ப நேரம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு தகவல் கொடுக்கப்படுகிறது. இமாம் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அவர்கள் பகுதியில அந்த தோண்டுகிற வேலையை நிறைவு செய்துவிட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புழுதி படிந்தவர்களாக மண் அவர் உடம்பை மறைத்துக் கொண்டிருக்க சற்றே அமர்ந்தார்கள். அந்த நேரத்துல சல்மான் பார்சி அல்லாஹ் தஆலா போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. இந்த பிரச்சனையை ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று ஏற்பாடுகள் செய்யவில்லை, ஆலோசனை வழங்கவில்லை. அல்லாஹ் அக்பர், அவர்களே எழுந்து வந்தார்கள். அடுத்த படிப்பனை தலைவராக இருப்பவர் பிரச்சனை ஏற்படும் பொழுது இருந்த இடத்துல இருந்து கொண்டு உபதேசம் செய்யாமல் தானே இறங்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற படிப்பினை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அந்த பாறை எங்க என்று கேட்டு தன்னுடைய கைகளிலே முபாரக்கான கரங்களிலே கடப்பாறை ஏந்தியவர்களாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புழுதி படிந்தவர்களாக மண் படிந்தவர்களாக அங்க போறாங்க. போய் அந்த பாறை இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், அந்த பாறையை முதல் முறையாக ஓங்கி அடிக்கிறார்கள். அதுக்கு முன்னால் அவர்கள் ஓதுகிறார்கள், தம்மத் கலிமத் ரப்பிக சித்கா. 6 சூரா அன்னாமுடைய 115வது வசனத்தை முதலாவது பதிவு ஓதுறாங்க. இப்ப தம்மத் கலிமத் ரப்பிக சித்கா, அல்லாஹ்வுடைய கலிமா, உங்களுடைய ரப்புடைய கலிமா, அது சத்தியத்தை கொண்டு நிறைவாகி விட்டது என்று சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. அப்படி அடிக்கும் பொழுது ஒரு ஒளிக்கீற்று தோன்றுகிறது. அந்த ஒளிக்கீற்றுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்த்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒளிக்கீற்றை மட்டும் பார்த்தவர்கள் சல்மான் பாஷில்லா தான். இன்னொரு முறை அடித்தார்கள். தம்ம களிமத்த ரப்பிக்கு சிதக்கும் அதலா, உங்களுடைய ரப்புடைய வார்த்தை சத்தியத்தை கொண்டும் நீதத்தை கொண்டும் பரிபூர்ணமாகி விட்டது என்று சொல்லி அடித்தார்கள். இரண்டாவது பதி பிளந்தது, ஒளிக்கீற்று வந்தது. மூன்றாவது முறை அடித்தார்கள். தம்ம களிமத்து ரப்பிக்க சிதக்கம் அதலா லாபம் பற்றிய களிமாத்தி, உம்முடைய ரப்புடைய வார்த்தை சத்தியத்தை கொண்டும் நீதத்தை கொண்டும் பரிபூர்ணமாகி விட்டது, அதை மாற்றுவார் யாரும் இல்லை என்று சொல்லி அடிக்க அந்த பாறை முழுவதுமாக பிளந்து விட்டது. அல்லாஹ் கவனிக்கணும், எவ்வளவு பெரிய பாடம் இதில் இருக்கிறது என்பதை. இப்ப இந்த 3 தடவை ஓதி, இதை வசனத்தை ஓதி இந்த பாறை உடைந்து விடுகிறது. இப்பொழுது சல்மான் பாஷில்லா தனக்கு கேட்கிறாங்க, யார சொல்லா ஒளி கீற்று ஒண்ணு வந்தது, நான் அதை பார்த்தனே, அந்த ஒளி கீற்றுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. அப்பதான் நாயம் அந்த அவர்களுக்கும் சஹாபாக்களும் சொன்னாங்க, முதலாவது அடித்த பொழுது அந்த ஒளிக்கீற்றினூடே யமன் தேசத்து கோட்டை குத்தலங்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டது. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லா ஒரு காலம் வரும் முஸ்லிம்கள் அதை கைப்பற்றுவார்கள். இரண்டாவது அடியில ரோம் பாரசீக நாட்டு கோட்டை குத்தலங்கள் காமிக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் சொல்லா முஸ்லிம்கள் இதை வெற்றி பெறுவார்கள். மூன்றாவது அடிக்கும் பொழுது பாரசீக நாட்டு அந்த அல்லது சூரிய நாட்டு ஷாம் தேசத்து கோட்டை குத்தலங்கள் காமிக்கப்பட்டது. அப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய முஸ்லிம்கள் இதை கைப்பற்றுவார்கள். அல்லாஹ் அக்பர். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல இந்த 3 காரியங்களும் நிறைவேறியது. கண்ணியத்திற்குரிய எவ்வளவு பாடம் நமக்கு, என்ன முக்கியமான பாடம், புகழிப்பருடைய முக்கியமான அகமியம் இங்கதான் இருக்கு. என்ன, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் செய்யக்கூடிய காரியங்களிலும் நமக்கு அந்த பாறையை போல் பாறாங்கற்கள் குறுக்கிடுகிறது. தடைக்கற்கள் ஏற்படும் இல்லையா, பிரச்சனை என்ற பாறாங்கல் நமக்கு குறுக்கிடுகிறது. அந்த நேரத்துல இப்படி பிரச்சனை வரும்போது பெரும்பாலும் மாற்று பாதையில குறுக்கு பாதையில செல்ல சில பேர் முயற்சித்து விடுகிறோம். அவருடைய அந்த பாறை இருக்கிறது, தடங்களாக இருக்கிறது, என்னுடைய முன்னேற்றத்திற்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்று சொல்லி நாம் மாற்று பாதையில போவதற்கு முயற்சிக்கிறோம், குறுக்கு பாதையில போக முயற்சிக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தருகிறார்கள், என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள் அந்த சத்தியத்தை கொண்டும் உங்களுடைய வார்த்தைகள் அது நீதத்தை கொண்டும் உண்மையாக இருக்குமையானால், நிலை பெற்றிருக்குமையானால், அது எந்தவித மாற்றல் ஏற்படாமல் நீங்கள் முயற்சித்தால் அந்த பாறாங்கற்களை உடைத்துக் கொண்டு, தடை கற்களை உடைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வீர்கள் என்ற அருமையான பாடத்தை இந்த சம்பவத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு கற்பிக்கிறான். அப்படி நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது இதோ இந்த கோட்டை குத்தலங்கள் முஸ்லிம்கள் வசம் விழுந்தது போல் நீங்களும் மாபெரும் வெற்றியை அடைவீர்கள். சாதாரணமாக கிடைக்க வேண்டிய அந்த வெற்றியை விட உயர்வான அற்புதமான உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு அருமையான செய்தியை இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். கலிமத்து ரப்பிக்க சீதக்கும் லாபம் பதிலளி களிமாத்தி என்ற இந்த வசனத்தை ஹதீஸிலும் சொல்கிறார்கள். நமக்கு அபரிதமான ஒரு கஷ்டம், அபரிதமான ஒரு சிரமம், உழைத்தல், நாம் முன்னேறி செல்லாமல் நினைக்கும் காரியத்தை நடக்க முடியாமல் குறுக்கிடுமையானால் இதை அதிகமாக ஓதி வர வேண்டும். அதே சமயம் ஓதி வருவது போல் நடக்கவும் வேண்டும். அப்படி சிறுமையானால் நிச்சயமாக அந்த தடை கற்களை உடைத்துக் கொண்டு அந்த பாறாங்களை உடைத்து விட்டு நாம் முன்னேறி சென்று வெற்றி அடைவோம் என்ற ஒரு அருமையான பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறான். நாம் அதை பற்றி அனுப்ப இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாறை தோண்டப்பட்டு விட்டது, உடைக்கப்பட்டு விட்டது, அகழி தோண்டப்பட்டு விட்டது. இப்பொழுது முஸ்லிம்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காத்திருக்கும் நேரத்துல அவர்களுக்கு அந்த அகழியை தோண்டும் நேரத்துல எவ்வளவோ சிரமத்துக்குள்ளானார்கள், கடுமையான பசி. அப்பொழுதுதான் ஒரு சஹாபி வயிற்றிலே ஒரு கல்லை கட்டி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் வயிற்று பசிக்காக கல்லை கட்டி கொண்டு இருக்கிறேன். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை தூக்கி காமித்தார்கள், அன்பரே நான் 2 கல்லை கட்டி கொண்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் 2 கல் அவசியமா? 2 கல் கட்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி அடக்கணுமா?
சமீபத்தை சற்றே சிந்தித்து பாருங்கள். அந்த சஹாபி தான் ஒரு கல்லை கட்டியிருக்கிறா காண்பிக்கிறார். அப்ப நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன், சிரமத்தை நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்பதில் கூட அந்த கிபுரு என்னும் பெருமை வந்துவிடக் கூடாது சஹாபிக்கு என்ற இந்த அற்புதமான ஒரு காரணத்திற்காகவும் இருக்கலாம். இல்லைனாலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் 2 கல்லை கட்டிக்கொண்டு, சகோதரி நீர் ஒரு கல்லை கட்டி இருக்கிறேன், நான் 2 கல்லை கட்டியிருக்கேன் என்று காமித்து அவருக்கு அந்த சகிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய அந்த கிபரை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், எந்த விதத்திலும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அது நல்லதாக இருக்கலாம், சிரமத்தில் நாம் பொறுத்துக்கொள்ள இருக்கலாம், எதிலுமே பெருமை கொண்டு விடக்கூடாது என்பது ஒரு அழகான பாடம் இருக்கிறது. அதே சமயம் அந்த நேரத்துல மிக அருமையான 2 சம்பவங்கள். ஒன்று, ஒரு பெண்மணி இந்த அகழி தோண்டி கொண்டிருந்த தன்னுடைய தகப்பனாருக்கும் சகோதரருக்கும் பொதுமான பேரீத்த மலத்தை கொண்டு வந்தார்கள். நாயம் செல்லாத அந்த பேரீத்த மலத்தை வாங்கி ஒரு பிரிப்பிலை விரித்து தன்னுடைய முபாரக்கான கரங்களால் தன் முபாரக்கான ஓதி ஊதுனாங்க. சஹாபாக்கள் வர சொன்னாங்க. 3000 சஹாபாக்கள் சாப்பிட்டார் பேரித்தம்பளத்தை. இது ஒரு மூஜிசா. 2வது ஒரு அருமையான மூஜிசா செய்தா ஜாபர் ரலியல்லாஹு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பாடிட்டு மனைவிட்ட சொன்னாங்க. என்னப்பா சொன்னாங்க, 3.5 கிலோ, அதாவது 2 சா 3.5 கிலோ 3 கிலோ கோதுமை இருக்கிறது. நான் அதை ரொட்டி தயாரிக்கிறேன். இதோ நம்மிடம் ஒரு கடா இருக்குது, சின்ன ஆட்டுக்குட்டி, அதை நீங்கள் அறுத்து விடுங்கள், இன்னும் அதை சமையல் செய்யலாம். ஆனா நீங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரகசியமா சொல்லுங்க. ஏன்னா உணவு ஒரு 5 பேர் 10 பேருக்கு தான் இருக்கும், அழைத்து வாருங்க என்று சொல்ல, சரி நான் ஜாபிர் ரலியல்லாஹு செல்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, ஜாபிர் நமக்கு விருந்துக்கு அழைக்கிறார், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி எல்லா சாப்பாடையும் கூப்பிட்டுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ஜாபிர் ரலியல்லாஹு பயந்து போய் வேகமா போனாங்க. மனைவிடம் சொன்னார்கள், என் அருமை மனைவியே, நீ ரசூலுல்லாஹ் ரகசியமா சொன்னாய், அவங்க ஒரு 5-10 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்து விட்டார்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அந்த அம்மையார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பாத்துக்கிடுவாங்க, அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் பாத்துக்கிடுவாங்க என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை சஹாபாக்களையும் அழைத்து வந்தார்கள். 20 பேரா போய் சென்று சாப்பிட்டார்கள். சரி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிட்டதுக்கு பின்னாலும் உணவு குறையாமல் அப்படியே இருந்தது. அந்த உணவை நாங்கள் அண்டை வீட்டாருக்கெல்லாம் கொடுத்து விட்டோம், அதற்கு அப்புறமும் உணவு இருந்தது சொல்றார்கள். இந்த மோஜிசாத் அகழிப்போர் நடக்கும் போது நடந்த மிகப்பெரிய மோஜிசாத்தாக இருக்கிறது. இதுல நமக்குள்ள அகமியம் பாடம் என்ன? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர்களே பொறுப்பாளர்கள், பொறுப்பாளராக இருக்கிறான். ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கும் தவக்கல் வைத்தோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் பரக்கத்து ஏற்பட்டுவிடும். நம்ம வீட்டிலேயே விருந்து கொடுக்கும் பொழுது, சமைத்து வைத்த சாப்பாடு விருந்தாளிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு அச்சம் ஏற்பட்டால், இந்த உணவு பத்துமோ இல்லையோ என்று யோசனை ஏற்பட்டால், அந்த உணவுடைய பாத்திரத்தை நாம் திறப்பதற்கு முன்னால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஃபாத்திஹா ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அன்றே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் ஜாபிர் ரலியல்லாஹு விருந்தை நீ பரக்கத்தாக குறைவருக்கு ஆக்கப்பட்ட விருந்தை பல பேருக்கு ஆக்கி வைத்தாயே, அந்த மாதிரி என் வீட்டு விருந்தை ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்தமையானால் இன்ஷா அல்லாஹ் நாம் ஆக்க செய்யக்கூடிய உணவு விருந்தாளிகள் அதிகரித்து விட்டாலும் அதை அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி எல்லோருக்கும் பொதுவாக செய்து விடுவான் என்பதை நாம் நினைவு கொண்டு இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, அடுத்த முக்கியமான விஷயம், அந்த எதிரி படைகளும் வந்து விட்டார்கள். அபூ சுஃபியான் தலைவன் வந்தவர்கள் திகைத்து போனார்கள். இந்த போர் முறை இவங்க இதுவரை பார்த்ததே கிடையாது. அகழி தோண்டப்பட்டிருக்கிறது, இவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த போர்ல நாயகம் முஸ்லிம் படைகளுக்கும் குஃபாருடைய படைகளுக்கும் நேரடியான போர் ஏற்படவே இல்லை. வில்லின் மூலமாக தான் சில போர் சில சண்டை நடந்தது. அதில் முஸ்லிம்கள் ஒரு 6 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அவர்கள ஒரு எதிரிகள 10 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த 6 முஸ்லிம்கள முக்கியமானவர்கள் செய்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹவுஸ் கூட்டத்துடைய தலைவர், மூத்த சஹாபி. அவர்கள் கூட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பாசத்தை பாருங்க. அந்த அன்சாரி தோழர்களுக்கு காலில வந்து அம்பு தைத்து விட்டது, காயம் ஏற்பட்டு விட்டது.
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் இந்த குறைஷி குஃபார் மூலமாக மீண்டும் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்காலத்திலும் தொந்தரவு ஏற்படும் என்றால் எனக்கு ஆயுளை நீட்டி வைப்பாயாக, அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை இதிலேயே மரணிக்க செய்வாயா என்று துஆ செய்கிறார். அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களை அந்த போரின் நிமித்தமாக ஷஹீதாகக்கூடிய அந்த தரஜாவை இமாம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அல்லாஹ் அக்பர். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு காயம் பட்டுச்சு, சக்கராத்துக்கு வந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்தை அமைத்து அதில் அவர்களை தங்க வைத்தார்கள். ஒரு நாள் 2 நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நேரடியாக நடக்கிற நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அவங்களுடைய டென்ட்ல கூடாரத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும்போது பாக்குறாங்க ஸையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா பரபரப்பாக வருகிறார்கள். பரபரப்பா வந்தோடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிட்டாங்க. ஜிப்ரீல் அவர்களை ஏன் இப்படி பரபரப்பா வருகிறீங்க? யா ரசூலுல்லாஹ், என்னவென்று தெரியவில்லை, 8 சொர்க்கங்களின் வாசல்களும் படார் என்று திறந்து விட்டது என்று சொல்றாங்க. அப்பொழுதுதான் சொல்றாங்க, ஸஅத் இப்னு முஆத் ஷஹீதாகி விட்டார் ரலியல்லாஹு தஆலா. ஆகையினால் அவர்களை வரவேற்பதற்காக 8 சுவனத்து வாசல்களும் திறந்து கொண்டது என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான், அகமியும் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மலக்கு, தலைமை மலக்கு, அவர்களுக்கு சுவனத்து வாசல் திறந்தது தெரியுது. காரணம் தெரியல, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் 8 சொர்க்கத்து வாசல் திறந்துருச்சு, என்ன விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஅத் மரணித்து விட்டார், ஸஅத் ஷஹீதாகி விட்டார், அவர் நுழைவதற்காக 8 வாசலும் திறந்து விட்டது என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியில ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாஸா சுமக்கப்படுகிறது. சுமந்தா காத்து மாதிரி இருக்கிறது. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய எடையே இல்லையே, அவற்று போல் இருக்கிறது, காரணம் என்னன்னு கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் அவர் ஜனாசையை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், 70,000 மலக்குமார்கள் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அவருக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, போர் நேரடியாக நடக்கவில்லை. 1-2 பேர் 10 பேரு இந்த பள்ளத்து வழியாக இறங்கினார்கள். அப்படி இறங்கணும் வரையெல்லாம் செய்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர் ஒரு ஆளை கீழே இறங்கி அவங்க எல்லாம் கொண்டு விட்டார்கள். அந்த இடத்துல சரி அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை சொல்லணும். குஃபார்கள் படையில இருந்து ஒரு பெரிய மா வீரர், அந்த பெரிய மா வீரர் நிறைய பள்ளத்துல இறங்கினார். இறங்கி, ஓ அன்சாரிகளே, ஓ முஹாஜிரிகளே, உங்களோட யார் என்னை எதிர்க்க வருகிறார் அப்படின்னு கொக்கரித்தார். பெரிய வீரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்த உடனே இவர் சொல்றாரு, இந்த எதிரி, நீ என்னுடைய நண்பர் அபூ தாலிபுடைய மகன், நீ சின்ன பையன், உன்னை நான் கொல்ல மாட்டேன், என்னோட உன்னால் மோத முடியாது, நீ போய் வேற ஆள் அனுப்புங்கிறாங்க. அவர் சொல்றாரு. ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்லை இல்லை, நானே உனக்கு போதும் அப்படி சொல்லி போர் நடக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவரை கொன்று விட்டார்கள். பொதுவாகவே கொண்டுட்டா போர் தர்மம் என்னன்னா, கொல்லப்பட்டவருடைய கேடயம், வாள், பொருள் எல்லாமே கொன்றவருக்கு சொந்தம். ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா அதெல்லாம் எடுக்கவே இல்லை. இப்படியே வந்துட்டாங்க. வந்த உடனே கேட்டாங்க தோழர்கள், அவருடைய கேடயம், அவருடைய வாள் எல்லாத்தையும் நீங்க எடுத்திருக்கலாமே என்று சொல்லும்போது சரி அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை இல்லை, அவர் என்னுடைய தந்தையுடைய நண்பர் என்று சொன்னார். ஆகவே என்னுடைய தந்தை நண்பர் என்ற கண்ணியத்திற்காக நான் அவருடைய உடைமைகளை எடுக்காமல் வந்து விட்டேன் என்று சொன்னதாகவும் ரிவாயத்திற்கு. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய இது. இதனாலதான் அந்த எதிரி படையில அந்த கொல்லப்பட்டவருடைய சகோதரி, போருக்கு வந்தவங்க இறங்கி தன்னுடைய சகோதரர் கொல்லப்பட்டதை பார்த்து சொன்னாங்கன்னா, என்னுடைய சகோதரர் தகுதியான ஒருவர் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டு கூட இந்த குஃபர் இருந்தும் கூட சரி அலி ரலியல்லாஹு தஆலா தகுதியானவர் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் சொன்னதாகவும் இந்த அகழிப்போருடைய தகவல் நமக்கு கிடைக்கும். அடுத்து நடந்த விஷயம், போர் முடிய மாட்டேங்குது, நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, கடுமையான குளிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள், திரும்பி போக மாட்டேங்கிறாங்க. ஆகவே உளவு பார்க்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கடுமையான குளிர சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அவரை அழைக்கிறாங்க.
அழைத்து நீங்க தான் உழவு பார்க்க போகணும் என்று சொல்லி கடுமையான குளிர் அவர் ஆடுகிறார். இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தினார் அவருடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை தடை விடுகிறார். அல்லாஹ் அக்பர். ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை விட்ட உடனே என்னுடைய உடம்பில் இருந்த குளிர் அப்படியே சென்று போய்விட்டது. உடம்புல ஒரு வெதுவெதுப்பு தோன்றியது. ஹாட் பாத்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூடான ஒரு ஒரு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி, அந்த மாதிரியான என்னை சுற்றி ஒரு கதகதப்பு வளையம் உண்டானது. அந்த கதகதப்பு வளையத்தோடு நான் எதிரி படையிலே ஊடுருவி சென்றேன் என்ற தகவலை சொல்றாங்க. ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய பாதுகாவலர் உள்ள போயிட்டாங்க. அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 முக்கியமான சம்பவங்களை சொல்லி நிறைவு செய்வோம். ஒன்றாவது, அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. சமயோஜித புத்தி, பகுத்தறிவு என்ற 6வது அறிவு சொல்றோமே, 7வதாக சமயோஜித புத்தின்னு இருக்கு. அந்த நேரத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஹிக்மா பாருங்க. அபூ சுஃபியான் தலைமையில எதிரிகள் இடையே ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடக்க போகுது. அந்த கலந்தாலோசனையில அபூ சுஃபியான் அவர்களை சுற்றி அந்த குஃபாருடைய தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா மூலம் அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப அபூ சுஃபியான் அவர்கள் கலந்தாலோசனைய அங்குள்ள மஷூரா, அந்த மஷூராவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அபூ சுஃபியான் சொல்றாங்க, நம்முடைய இந்த கலந்தாலோசனையில எதிரியுடைய ஒற்றர் யாராவது வந்து இங்க இருக்கலாம். முஸ்லீம்களுடைய ஒற்றர், முஸ்லீம் ஒற்றர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். சொல்றாங்க அபூ சுஃபியான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆகையினால யார் இன்னார் என்று அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். இப்படி சொன்ன உடனே வேற யாராவது நான் இன்னார் மகன் இப்படி யாருந்தா ஒவ்வொருவரும் நான் இன்னார் என்று அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படியான ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். நல்லா கொடுத்த அந்த ஹிக்மா, அந்த நொடியை என்ன பண்ணாங்க, சரி நான் ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா ஆனா தலைவரே நீங்க சொல்ற கரெக்ட் தான், பக்கத்துல பார்த்து ஒரு ரிவாயத் கையை அழுத்தி, இந்தாப்பா நீ யாருமா சொல்லு அப்படின்னு அதிகார தொலைன்னு சொல்றாங்க. அதிகார தொலைஞ்சோடனே அவர் வெளிவரத்து போய் நான் இன்னார் மகன், அடுத்த ஆள் நான் இன்னார் மகன், நான் இன்னார் மகன் ஒவ்வொருவர்களாக தங்களை தாங்க அடையாளம் படுத்திக் கொள்கிறார்கள். ஹுதைஃபா இப்னு ரலியல்லாஹு தஆலா வலது பக்கம் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், இடது பக்கத்துல தனக்கு முன்னால் இருக்க நம்பர் வரைக்கும் வந்த உடனே தலைவரே எல்லாம் நம்ம இருக்காதான், அல்லாஹ் அக்பர், தலைவரே எல்லாம் நம்ம இருக்காதான் என்று சொன்ன உடனே அபூ சுஃபியான் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அங்கே ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே அங்கே இல்லாமல் போய்விட்டது. இது அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிக்மா. 2வது இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த நாள் காலையில சரி ஹுதைஃபா இப்னு யமன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூ சுஃபியான் அவர்கள் என்னுடைய அம்பை நான் எரியக்கூடிய தூரத்துல இருக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாம இப்பொழுது அம்பை வைத்து வில்லை வைத்து அம்பை எரிந்து அபூ சுஃபியானை நாம் கொண்டு விடுவோம். அப்படி நாம யாரோ கையை காமிக்கிறாங்களே, ஏதோ சொல்ல வர்றாங்களோ? இல்ல 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 அபூ சுஃபியான் அவர்கள் அம்பு எறிகிற தூரத்துல இருக்கிறாங்க. இப்ப நாம அவங்களை அடிச்சா கொண்டுடலாம் இல்லையா, போரே முடிவுக்கு வந்துடும். சொல்லுவாங்க ஒரு பெரிய உடம்புல தலையை வெட்டிட்டா முண்டம் தானே. ஆகவே எதிரிப்படையின் தலைவரையே நாம் கொன்று விடலாம், போர் முடிந்து விடும். பாராட்டு நமக்கு நல்ல ஒரு சிறப்பான பெரிய காரியத்தை செய்து விடலாம் என்று எண்ணி அந்த அம்பை எடுத்து வில்லில பூட்டுறாங்க. வில்லில பூட்டி அபூ சுஃபியான் அவர்கள் குறிபார்க்கிறார்கள். அடிக்கக்கூடிய அந்த தருணம் அப்பொழுதுதான் அவர் சிந்தையில வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம உளவு பார்க்க வரும் பொழுது இந்த நேரத்துல ரசூல் சொன்னாங்க, நீங்கள் உளவுதான் பார்க்க வேண்டும், வேறு எதுவும் செய்து விடக் கூடாதுன்னா. எண்ணித்திருக்குறதுல இன்றைய காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னா ரசூல்லா அதுக்காக சொல்லியிருப்பாங்க, ரசூல்லா இதுக்காக சொல்லியிருப்பாங்க என்று கணக்குத்தானே ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலத்துல இருக்கிறோம். ஆனால் அன்று சஹாபாக்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து முபாரக்கான வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அதை ஆராயாம அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலை என்ன நடப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்கிறக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வார்த்தை நீங்கள் உளவு பாருங்க, வேறு எதுவும் செய்யக்கூடாது.
ஆகவே எதுவும் செய்யக்கூடாது என்ற அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டதால் நீட்டி அந்த அதாவது எய்த அந்த வில்லை அந்த அம்பையை நீக்கிவிட்டு உள்ளே வைத்துக் கொண்டு திருப்பி வந்து விட்டார்கள். கொல்லல, முயற்சிக்கும் இல்லை, பாதுகாப்பா திருப்பி வந்து விட்டார்கள். வந்தவுடனே நாயன் ஸல்லல்லாஹு செய்து அவருக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி நல்லா உறங்க வைத்தார்கள். நீண்ட உறவத்துக்கு முன்னால நாயன் ஸல்லல்லாஹு அவரை எழுப்பி விட்டாங்க. எழுப்பிட்டு சொன்னாங்க, எந்திரிக்க தூக்கத்தின் தந்தையே. அலில்லாத்தால் அபு துராபின்னாங்களே, இதை வந்து அபு நுஆய்ம் தூக்கத்தின் தந்தையே எழுந்திருங்கள் என்று சொல்லி நாயன் ஸல்லல்லாஹு அவர்களை எழுப்பிட்டார் என்று ஹதீஸ் சொல்லுது. கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இடத்துல முக்கியமான செய்தி. இதுவரை சொன்ன அகமியங்கள்ல மிக உயர்வான அகமியம். அந்த நேரத்துல எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னது நமக்கு மாட்டிக்கிற கூடாதுன்றதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். நார்மல் பொதுவாக அதைத்தான் சிந்திப்போம். ஆகையால் எதிரின் தலைவர் கொன்று விட்டால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இந்த எண்ணம் சஹாபாக்கு இல்லாட்டா கூட ஒரு போர் முடிவுக்கு வந்துவிடும். முஸ்லிம்களுக்கு வெற்றி பெற்று கிடைச்சிடும். 23 நாளாக நாம் பசியோடும் குளிரோடு இருக்கிறோம் என்று உதைஃபா இப்னு ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவரை கொல்லவில்லை. அப்படி கொல்லப்பட்டிருந்தால், அபூ சுஃபியான் கொல்லப்பட்டிருந்தால் அபூ சுஃபியான் ஒரு நரகவாசி ஆகியிருப்பார்கள். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா ஒரு நரகவாசி ஆகியிருப்பார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் நீ செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து திரும்பி வந்தாரா இல்லையா? இதனால என்ன ஆனது? அப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றுகளை அனுப்பி முஸ்லிம்களுக்குத்தான் வெற்றியை கொடுத்தான். அவர் எல்லோரும் திருப்பி சென்றார்கள். பிந்தைய காலத்துல இதே அபூ சுஃபியான் அவர்களும் ஹிந்தா அவர்களும் அல்லாஹ் தஆலா அவங்க ஈமானை நசீவாக்கி வைத்து மூமீன்களாக நாயகம் ஸல்லல்லாஹு கண்டு ஈமான் கொண்டவர்களாக சஹாபாக்களாக அவர்கள் மரணித்தார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அந்த கண்ணியத்தோடு ஈமான் அவர்களுக்கு கிடைத்து நசீவாக்கப்பட்டது. காரணம் என்ன? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்தாது ஒரு காரணம் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செய்தாண்டி சொன்னால் நம்முடைய சுய அறிவை பயன்படுத்தி அதற்கு இப்படித்தான் விளக்கம், இதில் அவர் அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பார்கள், இங்கு எனக்கு பொருந்தாது என்றெல்லாம் நாம் சுயமாக ஆய்ந்து கொண்டிருக்காமல் தகுதியான ஆலிம்களை கேட்டு அதன்படியே நாம் நடந்து கொள்ள வேண்டும். கணிதருக்கு அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகழிப்போரிலும் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே சமயம் இன்னொரு சம்பவமும் நடந்தது. பனு குறைதா என்ற கோத்திர யூத கோத்திரங்கள் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் துரோகம் செய்தார்கள். அவர்கள் இந்த போரின் முடிவிலே கொல்லப்பட்டார் என்ற செய்தியும் இருக்கிறது. இன்னும் இந்த அகழிப்போருடைய விஷயங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய நோக்கம் சம்பவங்களை கோர்வை செய்வதல்ல, அந்த சம்பவங்களுக்குள்ளே இருந்த படிப்பினை தான். நான் அந்த படிப்பினையை மட்டும் மொத்தமாக கூறி நிறைவு செய்கிறேன். முதலாவதாக, ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் கலந்த ஆலோசனை, குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், ஊர் பிரச்சனையா இருக்கட்டும், கலந்த ஆலோசனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கலந்த ஆலோசனை மஷூராவிலே தகுதியானவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, யார் சொல்கிறார் பார்க்காமல் எந்த கருத்து உயர்ந்து என்று அதை எடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, என்னுடைய யோசனை தான் கேட்கப்பட்டது என்று பெருமையை கொண்டு விடக்கூடாது. யோசனை சொன்னவருக்கே பிரச்சனை ஏற்படலாம். ஆறாவதாக, பிரச்சனை ஏற்பட்டால் தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும். ஏழாவதாக, தலைவராக இருப்பவர் தானே இருந்து கொள்ளாமல் அவரும் இறங்கி வேலை செய்ய வேண்டும். எட்டாவதாக, அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்க வேண்டும், பொறுமை கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காரியங்களையும் லேசாக்கி வைத்து அல்லாஹ்விடம் தவக்கல் வைத்தால் நிச்சயமாக வெற்றி அளிப்பான். எண்ணிக்கை என்பது ஒரு பொருட்டல்ல. 1000 பேர் பத்ர் போரிலே 313 பேர் 1000 பேரை வென்றார்கள். உஹது போரிலே 700 பேர் 3000 பேரை வென்றார்கள். இன்றைய அகழிப்போரிலே 3000 பேர் 24,000 பேரை வென்றிருக்கிறார்கள். மூத்தா யுத்தத்திலே 3000 பேர் 2,00,000 பேரை வென்றார்கள். எண்ணிக்கை என்பது பொருட்டல்ல. அதே சமயம் தபுக் யுத்தத்திலே, உனைன் யுத்தத்திலே சற்றே சஹாபாக்களுக்கு நாம் இன்று எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறோம் என்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது பலத்த அடி வாங்கினார்கள். அது எண்ணிக்கை என்பது பொருட்டல்ல.
அல்லாஹ்விடம் வைக்கக்கூடிய தவக்கல் தான் பொருட்டானது. இந்த தவக்கலை நாம் எல்லா நிலையும் வைத்தோம் சொன்னால் இந்த அகமியங்களை எல்லாம் அகலிப்புடைய நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வியை இந்த படிப்பினை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்றால் நிச்சயமாக நம்முடைய இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று கூறி இந்த பயானுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஜஸாக்கல்லால் ஹைர் என்ற நன்றிக்கையை காணிக்கையாக்கி நான் என்னுடைய தன்மையிலே சற்று வேகமாக பேசியிருக்கலாம். இது ஏதாவது விளக்கம் தேவைப்படுவர்கள் பேசியதில் புரியவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் கூறுவதற்கு சித்தமா இருக்கிறேன். ஜஸாக்கல்லால் ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை புரிந்து கொள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நேரத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இது பற்றிய செய்திகள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. அதை விளக்கமாக சொல்லக்கூடிய ஆற்றலும் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அவர்களுடைய உரையில் உங்களுக்கு ஏதேனும் விளக்கங்கள் மேலும் தேவைப்பட்டிருந்தால் ஒவ்வொருவராக மிக சுருக்கமாக உங்களுடைய கேள்வியை இந்த தளத்தில் வைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் இம்தியாஸ். மருமஜான் ஒரே ஒரு சின்ன செய்தி கேட்குறேன். அபூ சுஃபியான் அவங்களுடைய மகளை ரசூல்லா கல்யாணம் பண்ணியிருந்தாங்களா? ஆமா ஆமா, அது சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. அவர் பேர் என்ன? அபூ சுஃபியான் அவருடைய ஒரு மகள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லுங்க. சரி. ஆமா, அவ ஒரு தடவை ரசூல்லா பார்க்க வந்தாங்க மதீனாக்கு. அப்போ வரும்போது உள்ள சம்பவத்தை சொல்லி காட்டுங்களா? மதீனாக்கு அபூ சுஃபியான் சரி, நல்லது. ஓகே சரி. அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் வேற யாரு? என்னுடைய மச்சான், மாமா மச்சான். வேற இது இப்ப பேசல, ஏதாவது டவுட் தான் கேளுங்க. தேவைப்பட்ட நான் சொல்ல வழங்கல அப்படின்டா. மொத்தமாவே விளங்கலையா? கேட்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் ஃபர்சான் பேசுறேன், ஸ்ரீலங்கா. மொத்த காமிங்களா? இல்ல, இருக்கிற நிலைமை அவ்வளவு நல்ல இல்ல, அதனால நான் ஆடியோல பேசுறேன். இருக்கிறது. ஆமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய மரூப் சார் அவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்கணும். அதாவது இந்த தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயம் சம்பந்தமாக எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த எங்களுடைய, அதாவது நான் இப்போது அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு வருகின்றோம். இப்போ சில இடங்களில் இப்ப நாங்க திருமணம் செய்கின்ற பொழுது எங்களுடைய ஒரு பிள்ளையாக இருந்து பெற்றோர்களினால் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். திருமணம் செய்து வைக்கப்பட்டதன் பின்னர் உண்மையில் எங்களுடைய தந்தையும் தாயும் ஒரு புறம் இருப்பார்கள். அதே போன்று இந்த அடுத்த பக்கத்திலே மனைவி இருப்பார்கள். இவர்கள் இருவரையும் நாங்கள் இந்த ஒரு முகாமைத்துவம் செய்வது என்பது ஒரு கடினமான விஷயம். இந்த இடத்திலே இந்த தலைமைத்துவம் என்கின்ற பொழுது சில இடங்களிலே பெற்றோர்கள் எங்கள் மீது இருக்கின்ற ஒரு அன்பு காரணமாக அவர்கள் திருமணத்தின் பின்னரும் எங்களுக்கு ஒரு ஆலோசனைகளை அட்வைஸ் செய்ய வருவார்கள். இந்த இடத்திலே நாங்கள் குடும்ப தலைவர் என்ற அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் அவர்கள் வழங்கியிருக்கின்ற வழிகாட்டலுக்கு அமைய நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது, தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது எந்த பக்கத்தில் நாங்கள் நிற்க வேண்டும்? பெற்றோர்களுடைய அதாவது ஒரு குடும்ப தலைவன் என்ற அடிப்படையிலே நாங்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி. அது பொருத்தமாக இருக்குமோ தெரியவில்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதனால்தான் அந்த கேள்வியை கேட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. தகப்பனாருடைய பகுதியில தான் இருக்கணும். தகப்பனார் தான் பொது. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் மனைவி தாய் தகப்பன் சொல்ற சொல்லுக்குத்தான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும். மனைவியை சமாளிக்க வேண்டும். அதுல தானே திறமை இருக்குது. அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, சரியா? அதனால தகப்பனாருடைய சொல்படிதான் கேட்கணும். அப்படியே உங்களுடைய மனதுல எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை விஷயத்த அநியாயம் செய்ய மாட்டாங்க,
ஷைத்தான் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவான். அதான் எனக்கு வாப்பா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா இப்படி சொல்லிருக்காங்க, பொண்டாட்டி சொல்றது கரெக்ட் மாதிரி தோணும். ஆனா நிச்சயமாக தாய் தகப்பனுடைய சொல்படிதான் ஒரு ஆண் மகன் அவன் கேட்கணும். மனைவியை ஒதுக்கிவிடவும் கூடாது, அது சமாளிக்கிறது. அதுதான் சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகள்லாம் இருக்குது. சரியா? நேர தகப்பனாட்ட போய் வாப்பா மன்னிச்சிருக்கேன் கேட்டு பொண்டாட்டிட்ட வந்து இன்னைக்கு வாப்பா ஒரு டோஸ் விட்டோம்னு சொல்லிக்கிறேன், பரவாயில்ல. தகப்பனார் மதிக்க வேண்டும். தகப்பன் வந்து தலைவர் சொல்படிதான் கேட்கணும். நன்றி நன்றி சார், ஜஸாக்கல்லாஹ். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்க அபுதாபில இருந்து பேசுறேன். என் பேர் முகமது அப்துல் காதர். நான் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாரூஃப் காக்கா அவங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப சிறப்பான பணிகள். அதுக்கு பெரிதும் ஒத்துழைக்கக்கூடிய நம்மளுடைய முதுவை ஹிதாயத் அண்ணன் அவங்களுக்கு 2 நேரத்துல இந்த என்னோட சந்தேகங்கள் இல்ல, இந்த நேரத்துல வந்து ஒரு வாழ்த்து செய்தி மட்டும் சொல்லிட்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை நேசர்கள் அந்தந்த இதுக்கு வந்து அந்தந்த சமூகத்திற்கு வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இஸ்லாத்தை வந்து எத்தி வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சமுதாயத்துல நமக்கு ஒரு இருந்தோம் போனோம் வந்தோம் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. இந்த சமுதாயத்துக்காக நம்மளுடைய பணிகள் என்ன இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மாரூஃப் காக்கா அவங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப சிறந்த பணி. தன்னுடைய வியாபாரம் மற்ற இது தொழில் சார்ந்து மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்காக கவலைப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன எத்தி வச்சோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டை பிடிக்கும் போது அந்த நாட்டுல உள்ள லைப்ரரி அங்க உள்ள வாழ்ந்த சரித்திரங்களை தான் முதல் அழிப்பாங்க. ஆனா இஸ்லாம் மார்க்கத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மார்க்கத்துல வந்து அல்லாஹ் வந்து பொறுப்பேற்றுக்கிறான். குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்து கூட மாறாது. அது வந்து கியாம நாள் வரையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அதுக்கான ஹதீஸுகளுக்கும் அதே மாதிரி வந்து அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொருத்தவங்களையும் நியமிச்சு இந்த இதெல்லாம் எத்தி வைக்கிறதுக்காக அடுத்த தலைமுறைக்கு கியாம நாள் வரையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை வந்து எத்தி வைக்கணும் அப்படிங்கிற எந்த துளி அளவும் மாறாம அந்த இதை வந்து எத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது பண்ணுவான். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல வந்து இப்ப அமீரகத்தை பொறுத்தளவு நம்மளுடைய மாரூஃப் காக்கா அவங்களுடைய பணிகள் வந்து ஆழ்ந்த சிந்திக்கக்கூடிய பணி. தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி பணிகளை தொடர்ந்து நீங்க செய்யணும். முதுகு ஹிதாயத் அண்ணன் அவங்களுடைய பணிகளை வந்து தொடர்ந்து ஒத்துழைச்சு இந்த சமுதாயத்துல வரக்கூடிய எதிர்காலத்துல ஒரு சங்கதிகளுக்கு இந்த நம்மளுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நெறிகளையும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்திகளையும் எத்தி வைக்கணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்துல நாங்க வந்து துவா செஞ்சுக்கிறோம். இது இறைவன் அதனால நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும், துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். காக்காவுடைய பேச்சு நிறைய நாள் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கடல் அலைகள் எப்படி திரண்டு வருமோ அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து வரக்கூடிய சஹாபாக்களுடைய பெயர்கள் வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி கேட்டா அடுத்த வாட்டி மறந்துடுவோம். ஏன்னா ஆனா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பல்லல் காக்காவுடைய நாவல அல்லாஹ் அதை சரளமாக்கி கொடுத்துருக்கிறான். ஏன்னா பெரிய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இல்மு வந்துட்டு காக்காவுக்கு வந்துட்டு கிடைச்சது வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் காக்காவுடைய பெற்றோர்களுடைய துவாவா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் காக்கா வந்துட்டு இந்த சரித்திரம்லாம் சொல்லும் போது கண்ணுக்கு அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்குது. நான் இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபி வந்துட்டு தாவத்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்க மனைவி கிட்ட போய் சொன்னாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்கு கூப்பிட்டோம், ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி. அவங்க மனைவி சொன்னாங்க, நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டோம் தாவத்துக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு உடனே காக்கா அதோட சேர்ந்து சொன்னாங்க, இந்த மாதிரி யாராவது வீட்டுல நடந்திருந்தாலோ இல்ல கல்யாணத்திலயோ அவங்களுடைய ஃபங்க்ஷன் நடந்தா முதல்ல வந்துட்டு அந்த இடத்துல போய் நின்று ஃபாத்தியா ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல வந்துட்டு எப்படி செஞ்சார்களோ அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்கூடாக வந்து நான்லாம் கண்கூடா ஒரு வாட்டி பார்த்தது, என்னுடைய நிகழ்ச்சியில சென்னையில வச்சு பார்த்தது அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் இப்ப வந்து அப்படியே எனக்கு வந்துட்டு அப்படி சீன்ல வந்து போன மாதிரி இருந்தது காக்காவோட பேச்சை கேட்டோம்னால. அல்ஹம்துலில்லாஹ் காக்காவுடைய சொல் செயல் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய பணிகள் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அல்லாஹ் இம்மையிலும் கபூல் செய்து மறுமையிலும் அல்லாஹ் அதற்கேற்ற அந்தஸ்து அல்லாஹ் வாரி வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான புகழ் பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த நாவை அல்லாஹ் சும்மா விடுறதில்லைன்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னா அதனால காக்கா கூட நாமளும் ஒருங்கிணைந்து அல்லாஹ் மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்ல வைக்கணும்.
உங்களுக்கு பக்கத்துல இருக்காரு பாருங்க, முகமது ஷம்சுதீன். பெரிய ஆளுநர்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பாடலை இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில நம்ம ரசூலுல்லாஹ் பாடல் படிச்சு ரிலீஸ் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா ஹைர். அதனால காக்காவுடைய திருநாவுல வரக்கூடிய வார்த்தைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு புகழ்ந்த நாவை அல்லாஹ் விடுறது இல்ல, சும்மா விடுறது இல்ல. அதனால அல்லாஹ் எப்படி மாரூஃப் காக்காவை பொருந்திக்கிட்டானோ அந்த மாதிரி ஏன்னா பூவோட சேர்ந்து நாரும் மணக்கணும் அப்படின்றனால இந்த மஜ்லிஸ்ல உள்ள நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் இந்த பயானின் அடிப்படையில இந்த முயற்சியின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மளையும் கபூல் செய்து பொருந்து கொள்ளணும் என்று துவாவில் ஆதரவு வைத்தவனாக அல்லாஹ் தஆலா எப்படி மாரூஃப் காக்காவுடைய சொல் செயல் இங்க பேசுனது மட்டும் இல்லாமல் அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசி இதை வந்து நசீத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தரணும்னு சொல்லி துவாவில் ஆதரவு வைத்தவனாக காக்காவுக்கு அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்து என்ன மேலும் 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 சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் பாதுகாப்பான என்று துவாவில் ஆதரவு வைத்தவனாக வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சரி, துஆவோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா இல்ல வேற யாரும் கருத்துக்கள் சொல்ல வேண்டி இருக்குதா? மிக சுருக்கமாக வைங்க. ஏன்னா நம்ம தாயகத்திலையும் பேசி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க மணி 10:30 ஆகுது. சிங்கப்பூர்ல மணி 1 ஆச்சு. நிறைவு செய்யணும். நீங்களா துஆச்சி முடிக்கணும். ரஃபீக் ஹசரத் ஓதிரும் அக்கா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி மிகாஃபி மஸீதா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ومحروما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير نور سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஆகியோர் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கருணை புரிவதாக என்று கூறி என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.